அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி முடிப்பதற்கு முன்னதாகவே திறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்படவில்லை. அங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள். நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப திறமையா போய் சொல்றாங்க. இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். 500 ஆண்டு கால அவமானம் போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது யாருக்கு இந்துக்களுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டது? நீங்க 300 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள். 300 ஆண்டு காலம் ஐரோப்பியர்கள் ஆண்டார்கள். அதற்கு முன்பு பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள். ஆனா இன்னைக்கும் இந்துக்கள் தான் பெரும்பான்மை. அன்னைக்கு என்ன RSS இருந்ததா? அன்னைக்கு என்ன பாஜக இருந்ததா? இந்துக்களை காப்பாற்ற இந்துக்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். இதுல உங்களை நாங்க தான் வளர்த்தோம்னு சொல்றதுக்கு இவங்க யார்? இவர்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக்குகிறார்கள். அதை தான் சங்கராச்சாரியார் சொன்னார். கோயில் கட்டுமானம் முடியல, கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக திறக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, அது ஒரு அபசகுனம் என்று சொன்னார்கள். அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. நீங்க எந்த கிராமத்திலேயாவது எந்த நகரத்திலேயாவது ஒரு கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் செய்தது உண்டா? செய்யவே மாட்டாங்க. ஆனா அயோத்தியில மோடி செஞ்சிருக்காரு. அவர் எதையும் அப்படிதான் செய்வார். அவர் ஏன் தரையில படுத்தார்னா, அவருக்கு அந்த கோயிலை திறக்கிறதுக்கான தரம் இல்லைன்னு சொல்லி சங்கராச்சாரியார்கள் சொன்னாங்க. அதனால தன்னை தரம் படுத்திக்கிறதுக்காக தரையில படுத்தார். அவ்வளவுதான்.